டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக உள்ள காவல்துறையை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியமான துறைகளை பார்த்து இருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் விஓ வரையில் உள்ள அனைத்து பணிகளின் விவரங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து தலைமைச் செயலாளர் பற்றிய விவரங்களையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து தலைமைச் செயலகத்தை பற்றிய விவரங்களையும் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய ஆர்ட்ஸ் காலேஜ் அகாடமி என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயனடையுங்கள். தற்போது தமிழ்நாடு காவல்துறை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது காவல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பாகும். தமிழ்நாட்டு காவல் படை 150 ஆண்டுகால பழமை வாய்ந்தது. இந்தியாவிலேயே 5வது பெரிய காவல் படை தமிழ்நாடு காவல்துறையாகும். காவல்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சில சட்டங்கள் தெளிவாக கூறுகிறது. அத்தகைய சட்டங்கள் இந்தியன் போலீஸ் ஆக்ட், அதாவது இந்திய காவல் சட்டம் 1861, அடுத்து இந்தியன் பெனல் கோட் ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்திய குற்றவியல் சட்டம் 1862, அதற்கடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, அதாவது இந்திய சாட்சிய சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, அதற்கடுத்து சிபிசி என்று சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் தண்டனை சட்டம் 1973 என்ற 4 சட்டங்கள் காவல்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறை செய்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து காவல்துறையானது நிர்வாக வசதிக்காக சில மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த மண்டலங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறையானது நிர்வாக வசதிக்காக 4 காவல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது முதல் வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலம் என்று 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மண்டலமும் தலைமை காவல் ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தலைமையின் கீழ் செயல்படுகிறது. அதற்கடுத்து காவல்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக பாதுகாப்பு பிரிவு, அதற்கடுத்து உளவு தகவல் பிரிவு, மூன்றாவதாக குற்ற புலனாய்வு பிரிவு என பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகளுக்கு உதவி சேவைகள் செய்ய 18 அமைப்புகள் உள்ளன நண்பர்கள். அதாவது இந்த மேற்சொன்ன 3 பிரிவுகளுக்கும் உதவிகள் செய்ய 18 அமைப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது சிபிசிஐடி, அடுத்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், 3 கிரிமினல் விங், 4 போலீஸ் ட்ரைனிங், 5வது ஹோம் கார்டு என்று சொல்லக்கூடிய ஊர்காவல் படை. இதுபோல 18 அமைப்புகள் உள்ளன இவற்றிற்கு துணை புரிய. அதற்கடுத்து தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாடு தடய அறிவியல் துறையானது, அதாவது டிஎன்ஏ பிரிவில் தடய மரபணு தேடல் மென்பொருளை நாட்டிலேயே முதலில் ஏற்படுத்தியது தமிழ்நாடு காவல்துறை தான் நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்புகளை பற்றி பார்க்கிறோம். அதாவது தமிழ்நாடு தடய அறிவியல் துறையானது டிஎன்ஏ பிரிவில் தடய மரபணு தேடல் மென்பொருளை நாட்டிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் காணாமல் போன குழந்தைகள், அடையாளம் தெரியாத நபர்களை கண்டறிய முடிகிறது. அதற்கடுத்து காவல் உதவி செயலி, 60க்கும் மேற்பட்ட சிறப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்தியாவில் அதிக அளவு பெண் காவலர்களை கொண்டது. அதற்கடுத்து 200க்கும் மேற்பட்ட மகளிர் காவல் நிலையங்களை கொண்டுள்ளது.
முதல் கைரேகை பிரிவு ஆய்வுக்கூடம் தமிழக காவல்துறையில்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து காவல்துறை பற்றிய சீர்திருத்தங்களை இப்போது பார்க்கலாம். 1860 முதல் காவல்துறை ஆணையம் அமைக்கப்பட்டது. 1861 பாதுகாவல் சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கடுத்து தமிழ்நாடு காவல்துறையானது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் என பிரிக்கப்பட்டது. அதாவது 1908 மெட்ராஸ் தீயணைப்பு படை என்று தனியாக பிரிக்கப்பட்டு 1967 காவல்துறையிடம் இருந்து இது பிரிக்கப்பட்டுள்ளது. 2001 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கடுத்து சிறைகள் அல்லது சீர்திருத்த பணிகள் துறை. இது 5 நிர்வாக பிரிவுகளை உடையது நண்பர்களே. அதாவது சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறை இது 5 நிர்வாக பிரிவுகளை உடையது. முதலில் நுண்ணறிவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு பிரிவு. இரண்டாவது நன்னடத்தை, புரொபேஷன் என்று சொல்லக்கூடிய நன்னடத்தை பிரிவு. 3 டெக்னிக்கல் பிரிவு, அதாவது தொழில்நுட்ப பிரிவு. 4 மோட்டார் டிரான்ஸ்போர்ட் பிரிவு, மோட்டார் வாகன பிரிவு. 5 சட்ட ஆலோசனை பிரிவு, அதாவது லீகல் செல் என்று சொல்லக்கூடிய சட்ட ஆலோசனை பிரிவு என்ற 5 பிரிவுகளை கொண்டு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை செயல்படுகிறது. தற்போது கடைசியாக, அதாவது ஜூன் 9, 2022 சென்னையில் கொளத்தூர் காவல் மாவட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அது காவல் மாவட்டத்தின் அடிப்படையில் சென்னையில் 12வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது ஜூன் 9 2022 வருஷம் சென்னை மாவட்டத்தில் உள்ள கொளத்தூர் காவல் மாவட்டம் என புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. அது 12வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி, கொளத்தூர் காவல் மாவட்டம் எத்தனையாவது மாவட்டம் என்று கேட்பார்கள். அது 12வது மாவட்டம். எப்போது உருவாக்கப்பட்டுள்ளது என்று கேட்பார்கள் நண்பர்களே. ஜூன் 9, 2022 இந்த சென்னை கொளத்தூர் காவல் மாவட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக காவல்துறையானது அதிக துறைகளை கொண்டும் நிர்வாக வசதிக்காக பல்வேறு மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை என பிரிக்கப்பட்டு அவை தனித்தனியாக இயங்கி வருகிறது. அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையானது இந்தியாவிலே 5வது பெரிய காவல் படையாக தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. அதற்கடுத்து தமிழ்நாடு காவல்படை ஏறக்குறைய 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பும் தமிழ்நாடு காவல்துறையிடம் இருக்கிறது. இவ்வாறாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட காவல்துறையானது பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு பிறகு, பல்வேறு நிர்வாக வசதிகளுக்கு பிறகு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது ஒருவர் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் முதலில் காவலர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறலாம், அல்லது எஸ்ஐ தேர்வு எழுதி நேரடியாக எஸ்ஐயாக தேர்ச்சி பெறலாம். அதற்கடுத்து குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று டிஎஸ்பியாக தேர்ச்சி பெற முடியும், அல்லது சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அவர்கள் நேரடியாக ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரியலாம் நண்பர்களே. இல்லை என்றால் அவர்கள் பதவி உயர்வு மூலமும் அந்த ஐபிஎஸ் பதவியை அடைய முடியும். அதாவது காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒருவர் காவலராக பணியில் சேர்ந்த பிறகு அவர் சில வருடங்களுக்கு பிறகு எஸ்ஐயாக பதவி உயர்வு பெறுவார். அதற்கு அப்புறம் இந்த எஸ்ஐ பதவியானது நேரடி எழுத்து தேர்வின் மூலமும் பெற முடியும் நண்பர்களே. அப்படி எஸ்ஐயாக பெறுகிறவர்கள் சில ஆண்டுகள்
பணிக்காலத்திற்கு பிறகு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெறுவார்கள். அப்படி டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று சில ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டார்களானால் அதற்கடுத்து ஐபிஎஸ் அதிகாரியாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும். நண்பர்களே, காவல்துறையிலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அதாவது யுபிஎஸ்சி தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக வரக்கூடிய பதவியை நீங்கள் தமிழ்நாடு காவல்துறை மூலமும் பெறலாம் நண்பர்களே. எனவே தேர்வுக்கு திட்டமிட்டு படியுங்கள். நிச்சயமாக உங்களாலும் காவல்துறையில் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நண்பர்களே. காவல்துறையை பொறுத்தவரை தேர்வானது எளிமையாகத்தான் இருக்கும். அதில் எல்லோரும் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். உடல் பயிற்சி மற்றும் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடியதுதான் கடினமானது நண்பர்களே. நீங்கள் முதலில் அதற்கு தயாராகுங்கள். எழுத்து தேர்வு என்பது வெகு சுலபமாக கேட்பார்கள். அதில் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுவிட முடியும். இந்த காவலர் தேர்வுக்கான ட்ரைனிங் என்று சொல்வது தான் நண்பர்களே, அதாவது உடற்தகுதி தேர்வு தான் சற்று கடினமாக இருக்கும். அதற்கு இப்பொழுதிருந்தே தயாராகுங்கள் நண்பர்களே. அதாவது ஓடுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் போன்ற உடல் தகுதி தேர்வானது சவாலானது நண்பர்களே. அது இப்போதிருந்து முயற்சித்தால் மட்டுமே சாத்தியமானது. திடீரென்றெல்லாம் அதில் தேர்ச்சி பெற முடியாது நண்பர்களே. எனவே காவலராக வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதாவது காவல்துறையில் சாதிக்க நினைப்பவர்கள் உடல் தகுதி தேர்வுக்கு முதலில் தயாராகுங்கள் நண்பர்களே. எழுத்து தேர்வில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்களுடைய பணியை நிர்ணயிக்கக்கூடியது உடல் தகுதி தேர்வு தான் நண்பர்களே. அதற்கு முதலில் தயாராகுங்கள். நீங்களும் காவல்துறையில் சாதிக்கலாம். ஒரு உயர்ந்த அதிகாரியாக வரலாம் நண்பர்களே. நீங்கள் நினைத்தது போலவே காவல்துறையில் ஒரு சிறந்த அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.